அவன் என்ன பண்றாரு, பிள்ளையின் மேல கண்களின் மேல் அந்த தன் கண்ணை அவன் கண்ணின் மேலும் தன் உள்ளங்கைகள் இது ஏன் அப்படி கொஞ்சம் பார்த்து அவர் உடனே பிள்ளை மேல அப்படியே கிடக்கிறார். பிள்ளை மேல தன் வாய்க்கு வாயாய் அப்படி வச்சு கிடக்கு. ஏன் அப்படி கிடக்கிறான்னு கொஞ்சம் வித்தியாசமா பார்க்கறதுக்கு நமக்கு தோணும். ஆனா இது தெய்வம் சொன்னா, ஆண்டவர் எப்படி சொல்லுகிறாரோ, அவர் ஆண்டவர்கிட்ட பேசுறாரு, ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை ஊழியக்காரன் செய்வான். அவர் செய்கிறாரு. புள்ள மேல வாயோட வாய் வைக்கிறார். உடம்பு அப்படி இருக்கு. செத்து போன புள்ள தேவ ஆவி உள்ள இறங்குன புள்ள உயிர் பிழைத்தான். தெய்வம் உங்களுக்கு உள்ள வந்தா செத்து போன எல்லா சரீரமும் உயிர் பெறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி தெரியுமா உயிர் பெறும்? வெறும் ஜூஸ் எல்லாம் கலக்கி குடிக்கனால உயிர் வருமா? ஜூஸ் எல்லாம் கலக்கி குடிச்சா உயிர் வருமா? இதெல்லாம் நான் ரொம்ப ட்ரை பண்ணியிருக்கேன். ஜூஸ் கிடைக்கினால இதெல்லாம் சத்தியம். அந்த விசுவாசங்க ஒவ்வொரு செல்களும் எப்படி இருக்குன்னா, இதை நான் ஆராய்ந்ததை உங்களுக்கு சொல்லுகிறேன். விசுவாசம் கர்த்தர் மேல் வச்சிருக்க நம்பிக்கையும் இந்த விசுவாசத்துல உள்ள ஆவியும் ஆத்துமாவும் பலப்படுகிறதுங்க. இந்த பலப்படுகிறதுனால இந்த செல்களும் நீங்க எவ்வளவுதான் நல்ல ஜூஸ் குடிச்சாலும், எவ்வளவுதான் நீங்க சத்தான ஆகாரம் சாப்பிட்டாலும், உங்க ஆவி கவலையா இருந்துன்னு சொன்னா அதெல்லாம் எங்க போவோம்? வேஸ்ட் இல்லையா? அதே போல உங்கள் ஆவியும் ஆத்துமாவும் பலனாக்கப்பட்டால், அங்க ஒரு விசுவாசம் வந்துச்சு அப்படின்னா உங்கள் செல்கள் எல்லாம் பலனடையும், அந்த சரீரம் பலனடையும். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு? நான் பலவீனம் தான், கர்த்தராகிய தெய்வம் என்னோடு இருக்கபடி நாளை பலவானா இருக்கு என்று சொல்றார். அல்லா, அப்போ தெய்வம் உங்களோடு. அப்போ அந்த பையன் கர்த்தருடைய ஆவி உள்ளே சென்றது, புள்ள பலன் அடைந்தான், உயிரோடு எழுப்பு.